நான் சொல்லிச்சேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூலி படம் வந்து ஓடிடியில் வந்துருக்கும். அந்த உடனே வந்து ஆளாளுக்கு போட்டு மீமாக போட்டு தள்ளுறாங்க. ஏகப்பட்ட மீம்கள் வந்து நின்றுக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன் வீடியோஸ், ஃபன் காமெடி மீம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரீல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே மிஸ் ஓரத்தில் போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஃபர்ஸ்ட் மீம் எவ்வளோ ஃப்ரீயா எவ்வளோ வாங்குறீங்க? எவ்வளோ ஒரு மீன் எவ்வளோ? 2000 கொடுங்க. சரிங்கண்ணா 2 மீன் 4000 ரூபாய். ஓகே காசு சார். சரி, இந்த ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படிதான். பேரம் பேசுறது கசருக்கு ரொம்ப கஷ்டம். பேரம் பேசுறது எதுக்கு பேரம் பேசிக்கிட்டா கேட்கல இதான் ரேட்டா கொடுத்துட்டு போ. தம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து பேரம் பேசுவாங்க தான் வச்சிங்களேன். இவ்வளோ காசு வச்சிருக்கேன் நீ பேரம் பேச அடிட்டு அடிச்சிருப்பாங்க. பேரம் பேசுறதுக்கு ஒரு அடிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா. We taking photos in random trial room. போட்டோ படத்துல ஓடி வந்துருது. நாங்க கோளாறு. மஸ்கிட்டோஸ், பவர் கட்டு, பேட்டரி எல்லாம் ஒன்றா வரும். அப்பதான் சோதிக்காதீங்க. தேவா வச்சு தருமாடா கன்றாவிய ஆதித்ய அருணாச்சலம் வச்சு கணத்து. தேவா வச்சு போத்து. ஐயோ அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்படிதான் அடிச்சு தோவ போடணும். அச்சு இந்த படம் பார்க்கவே தோடிச்சு. இந்த மாதிரி இன்னும் டிப்பு மாசம் அடிச்சுட்டு கேட்டு ஆர்டிஐ கிரியேட்டிவிட்டி. தப்பிச்சுட்டேன்னு நினைக்காத, ஏமாந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. கரெக்டுதான். இவருதான் மெயின் இடத்துல ஏமாந்து கூட்டு வந்து ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. டேய் என்னடா சொல்ற? ஓ மை காட், எப்போ சிரிச்சே செத்துட்டேன். மூவி 1000 மீம்ஸ். கட்டுதான். அவதான் கூப்பிட்டாலே வருவதாடாவா கடக்கடலே. இவர்கிட்ட கேட்டோம், சாமி சார் என்ன பேர் ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம். களவும் கற்றுமற என்று சொல்லுவதற்கு தகுதியானவர். அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம புத்தி தேடி தேடி இந்த விஷயத்து தான் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அதுதான் நம்ம புத்தி. இரவும் இசை ஜாடியும் வீரும் இசை ஜாடியும். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. தமிழ் சமூகத்தின் இசை ஆளுமை எங்கள் சொத்து. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஓகே, அது யாரு? கமல் கெட்டப்ல பிரதீப் பிரகடாதரா. யாரு? பிச்சை மகனா? உலக நாயகன் பிரதீப் பிரகடாதர். பொதுவாக ஒரு படத்தை எல்லாரும் ஹீரோக்காக பார்த்துருப்பாங்க. பட் நான் மட்டும் இந்த படத்தை ஹீரோயினுக்காக பார்த்தேன். அது 2 வாட்டி. போட்டுருக்காங்க. என்னங்க நானும் காட்டிங்க, அடுத்து இதுவும் காட்ட மாட்டேங்க. அடுத்து என்னங்க வருது? இதே போட்டுருமா? போடுங்க. போட்டு இங்கே பாத்துருங்க.
போய் நெட்ஃபிளிக்ஸ்ல பாடுறா, அதான் தமிழ்ல போட்டுருக்குல்ல. ஓகே, நம்மளுக்கும் ஒரு மீம் கிளண்ட் போடுறாங்க, நல்ல விஷயம் தான். ரொம்ப நாள் டெம்ப்ளேட் போட்டுருக்கீங்க. 2050 சூப்பர் ஸ்டார் எஸ்கே அபவுட் இசை அரக்கன் அனிருத். அந்த காலத்துல சாமி சரக்க போட்டுட்டு ஆண்ட்ரியா மாமி கூட போட்ட ஆட்டம் இருக்கே, ஓ மை காட். அதுக்கு ஏன்டா ஜித்தன் ரமேஷ நிக்க வச்சிருக்கீங்க? ஜித்தன் ரமேஷா? எல்லா வீரி போயிடா, எல்லா வீரி போயிடா. நீங்க என்னடா இது காமெடியா தான் இருக்கு. ஐயோ, அவரு சூப்பர் ஸ்டாரியா, அவர் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபன் பண்ணி வச்சிருக்கோம் பங்கு. அட கன்றாவியே. ஏ அன்பு, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்ததாக சொல்றேன். ஸோ இளையராஜா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன் மாதிரி இந்த ஸ்டிக்மாவை உடச்சி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், அப்புறம் வேறு கெட்ட பழக்கம் கிடையாது. மியூசிக் நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க, இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பேரு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. அண்ணா பெரிய லவ், பெரிய லவ், அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர். இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். உண்மையே சொல்றது, யுவராஜோட தான் கலாச்சாரமே. தலைமை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் தான் மாற்ற இருப்பு, சாதனா மாற்ற இருப்பு. உங்கள் திறமைகளை நம்புங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். ஓகே, பிகினிங் வேணும் டார்லிங். இது பிகினிங் ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். வேணாம்ப்பா, வீட்டு அதை கட் பண்ணிருப்பா, இல்லைனா வந்து ஆளை விட்டு மிரட்டி. ஓகே, இவ்வளோ தான் பண்ணாங்க, மிரட்டி ஃபோன் பண்ணா தெரியுமா, மிரட்டி வீடியோவை தூக்கு இல்லை கேஸ் குத்துட்டு மிரட்டுவாங்க. ஓகே, நமக்கு எதுக்கு ரொம்ப அக்கா கிட்ட நிஜமா சொல்லிஸ். 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் காலை அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ நானு. என்னடா யாரா நீ? என்னடா இது? தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். கடவுளே, சூப்பர்டா. உன்ன டெய்லி பாயலாம் தலைவர். ஒரே அசியசியல் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம் அடுத்த வருஷம். அப்போ இந்த வருஷமே தலைவர் அவர் பொண்டாட்டியே டைவர்ஸ் பண்ணணுமே. அந்த ஆளை நான் அத்து விட்டுட்டு வந்துடுறேன். டைவர்ஸ் தூக்கி போட்டு சாத்து ராயாவா? ஐயோ தலைவர் ஷாக்கிங் போர்டு. ஐயோ அசிங்கமா இருக்கு கமெண்ட். வேணாம். அப்ப எனக்கு இது வேற ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இது பக்காவா சிக்கா இருக்குது. கைய கொடு. யார ஹஸ்பண்ட் அதப்போ சிங்க் வேற லெவல். வர்ற மாதிரி எப்படிடா பர்ஃபெக்ட் சிங்க். ஹலோ ஹலோ அப்பா, எங்க போயிருப்பா? நான் வந்து சுடுகாட்டுல இருக்கிறேன்பா. என்ன இப்படி போய் சொல்றேன், முடிவெட்டு கல்யாணம் முடிவெட்டு கூட தான் வாரம் இரு வெய் போனேன். என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பக்காவா சிங்க் பண்றீங்க. சூப்பர். இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா. அவன் அதுதான் பையன் டெவலப் பண்ண போலாம்னு பார்த்தா இப்பெல்லாம் ஓட்டில படம் பார்க்குது. சொல்றேன் இன்னொரு காலத்துல. ஓகேவா, அதெல்லாம் ஒரு காலம். யார்ட்ட ஏதாவது டெவலப் பண்ண போனோம், ஃபைல் டெவலப் போட இந்த மாதிரி இஷ்டத்துக்கு டெவலப் போட்டிருப்பானுங்க. அந்த ஒரிஜினலோட எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை தப்பாதான் அமுக்குறீங்க. பகுதி வச்சு தொட்டா
தூக்கிடுவேன். 30 செகண்ட் வெயிட். அதான்டா தலைவலி இருக்குது. 30 செகண்ட் வெயிட். தலை வலிக்குதுடா. சர்வர் 1 சர்வர் 2ன்னு இருக்கும். நல்லா பாரியா. சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. இப்போ நான் படம் ஏத்தவா வேணாமா? கரெக்ட் தான். படம் ஏத்தா வேணும் போடா விட்டுட்டு நமக்கே வெறுப்பா போயிடும். அதான் வந்து காசு கட்டி ஓட்டிட்டுல பாருங்க. டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. டெலிகிராம்ல தான் பாப்போம். ஒட்டால புடிச்சா தான் பாப்போம். நான் இது வந்து ஒரு பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் 9 வருஷத்துல. பட் ஐவ் கான்ட்ரிபியூட்டட் so much to the industry. நான் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் தெரியுமா பேசுறது இருக்குல்ல, அதை பேசுறதுக்கு மொத்த இந்தியன் சினிமாலேயே ஒரே ஒருத்தருக்கு தகுதி இருக்கு. கமல். நம்மளே லோக்கியம் பாவமியா இத்தப்பா எடுத்தாரு. பெருசா இது யாராவது பண்ணல. ஒரே ஒரு கூலிப்பா எடுத்தாரு. வச்சு ஓட்டி அடிதாக்கி பாவம். 1 கூலி equal to 100 பாஷாஸ். இன்ஸ்டா வாம்பயர்ஸ் காந்தி கண்ணாடி பாருங்க ப்ரோ. அந்த கலெக்ஷன் காசெல்லாம் பாலா அண்ணா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நானே இல்லாதவ தாட்டா. அதான் கரெக்டுதான். நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். பவர் பிளவுஸா பாக்கலா. பவர் பிளவுஸ் ஆகிட்டாரு. சாரி லோக்கிடா. கூலி பவர் பிளவுஸ் அட பாக்கலா. அட கன்றாவியே. ஓ தயாலு டிசைனா? இப்போதான் மீம் அர்த்தமே புரியுது. ஓ நீ அப்படி வரியா? நான் மறுபடியும் கேக்குறேன். ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? காதுல சொன்னானா? ஐயா அவன் பூ ஊதிட்டு செத்தாயா. ஏடா இப்படி பக்கா சிக்கி வச்சிருக்கீங்க. எல்லாமே லாப்பு தான். வேற லெவலு. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆவி ஆண்டவர். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. Directed by லோகேஷ் கனகராஜ். மாலிக் the most dangerous ghost. என்ன எழவி அது? டேய் தம்பி ஜீசஸ் கேமியோவா? கண்டிப்பா LCU தான். ఈ పళ్ళు సరిపడడానికి ఏంటి? ஹலோ தமிழ்ல பேசுங்க. பண்டகண்டகன்னு புரியாது. నాకు తెలుగు తెలుసు. அது தெலுங்குல நமக்கு புரியாது. ఎవరన్నా ఇక్కడ ఉన్నారు? உண்டாரு. இதடா மேடுவை ஆப்பிள். யாருக்கும் தெரியாது பேரு மேடுவை ஆப்பிள். ஐபோன் ஆப்பிள் ஊருக்கே தெரியும். I thought it was made by Samsung. எங்க ஊருக்காரங்க எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துது அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. நான் கேட்கவே மாட்டேன். பவர் ஹவுஸ். அது இல்லையா? பவர் ஹவுஸ் கனெக்ஷன் உனக்கும் எங்க காம்பினேஷன் வரல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அது வரும்போது பயங்கரமா அடா இதெல்லாம் ஹிஸ்டரிக்கு. இதெல்லாம் ஒரு வரலாறு. இன்னுமா என்ன தெரியல. இங்க பாருங்க. பொண்ணுங்களை திட்டாத மாமா, உன்னை நீயே திட்டிக்கோ மாமா. எப்பேற்பட்ட வரிகள். கோட்டட் கேமியோ இந்த யூனிவர்ஸ். எனக்கு இப்பவும் புரியல விம்சாங்க எதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. அரசியல். ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? 2 டன் காண்டோம். எதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர மொமெண்ட். டாயா இருந்துச்சுடா. எப்படி இருக்கீங்க அண்ணா? பார்த்தாட கண்டு வச்சிடும். எப்படி இருக்கீங்க அண்ணா? போனையா இருந்தா எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கேன் ஞாபகம் இல்ல. எங்கேயோ பார்த்திருக்கேன். இதையா சம பேப்லெட்டா இருக்குது. சொல்லாம யோசிச்சு பார்த்தா இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம அமெரிக்கானுக்கு இருக்கணுமா அப்படின்றதா எனக்கு கேள்வியாவே இருக்கு. பாவம் மனுஷன் வந்து வெளியே போய் வன்மத்தை கொட்டிருக்காரு போல. நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், குழி பிரதடிச்சு மிஸ்டேக் பண்ணிட்டேன்ட்டு அந்த கோவத்துல இடமோ தெரியல. இந்த இரும்பு கை மாயாவை வந்து கேன்சல் பண்ணிட்டா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உழைப்பதற்குள் ஓடிவிடு. சார் ஒன்றும் இல்லை சார். 46 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். சோ அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல. பட் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது உண்மையா சார்? தரமான சம்பவம் அப்படிங்கறதுலதான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்குன்னு. வேணுமான சம்பவம் நாங்க தரம் இல்ல
அது அவன் படம் பார்த்து சொல்லட்டும். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி திடீர்னு தரன்னு இழுத்துருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றது கரெக்ட் தான். செஞ்சுட்டு காட்டுவோம். லெட்ஸ் show them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. இது இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க விரும்பி பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்கட்டை பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருக்கும். நான் லோக்கியண்ணா பார்த்து பண்ணுட, நீ தான் பண்ண போற சொல்லிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு பொங்கல் கிளாஷ், பராசக்தி ஜனநாயகன் கையத்துக்கு அக்கில் துப்பாக்கிய கையில கொடுத்ததுக்கு துப்பாக்கி வச்சு என்னையே சொல்ல பாக்குறியா? துப்பாக்கி கொடுத்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இது வேணும், இன்னும் வேணுமா இருக்கு போல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தளபதி பீலை கீழே கன்னு கிடைச்சதுன்னு அந்த கன்னு ஏதாவது எங்க பக்கம் திரும்பிச்சு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன விழுந்து விட்டுரு. துப்பாக்கி மூடிக்கிட்டு திருப்பி குடுடா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஓஹோ, எஸ்கே வர்சஸ் தளபதி ஃபேன்ஸ் சண்டே வருது, கிளம்புது போல. நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா. இவர் பேர் பக்கர்வால். சொல் பேச்சு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி. இருங்க எல்லாம் எங்க போறீங்க? அதுக்குள்ள வன்மத்தை கக்க கமெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்களா? பொறுமையா ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு தாராளமா உங்க வன்மத்தை கக்கலாம். இந்த வீடியோல நாய்களை கொல்லாதீங்கன்னும் இல்ல காப்பாத்துங்கன்னு கெஞ்சறதுக்காக இல்ல, எங்க தரப்புல இருக்கிற ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணதான் இந்த காணொளி. அதனால தயவு செஞ்சு இந்த காணொலிய முழுசா பாருங்க. போன வாரம் நீயானால நாய்களை பத்தி ஒரு டிபேட்ஸும் நடந்துச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு பக்கம் பாதிப்படைஞ்சவங்களையும் பத்திரிகைக்காரங்களையும் டாக்டர்ஸையும் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் எல்லாம் பைத்தியக்காரங்களா உட்கார வச்சு பேச வச்சா இது எந்த மாதிரியான ஒரு டிபேட் ஷோ? ஒரு அனிமலை பத்தி பேசும்பொழுது வெட்டினரி டாக்டருடைய ஆலோசனை இல்லாம என்னையா டிபேட் ஷோ நடத்துறீங்க? இதுல நாய் கோவமா இருந்தா எப்படி கத்தும், சாந்தமா இருந்தா எப்படி கத்தும், மூடா இருந்தா எப்படி கத்துன்னு கத்த வச்சு நாய்க்காக பேச வந்தவன கோமாளி ஆக்கிட்டீங்க. எதிர்த்தரப்புல பாதி பேரு இதே நீயான ஷோல பேசினவங்களையா பார்த்து கூப்பிட்டுருக்கீங்க. நாய்க்கு ஆதரவா பேச வந்தவன் ஒருத்தனாச்சு சரியான கருத்தை முன் வச்சானா? நாயோட குணாதிசயம் என்னன்னு தெரியாதவனை கூப்பிட்டு பேச வச்சா நியாயம் யாருக்கு சாதகமா போகும்? 8 மணி நேர காணொலியே 1 மணி நேரமா சுருக்கி அதுல உங்களுக்கு எந்த கருத்து வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி பிஜிஎம் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. இத பாக்குற பொதுமக்களுக்கு என்ன புரிதல் வரும்? கொரோனா லாக்டவுன் டைம்ல ஒரு ஜெனரேஷன் ஆஃப் த டாக்ஸ் மனித சவகாசமே இல்லாம வளர்ந்துருக்கு. லாக்டவுன் இல்லாத டைம்ல நாய்களுக்கான சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சிருது. ஆனா லாக்டவுன் டைம்ல அதுக்கான சாப்பாடு எப்படி கிடைக்கும்? இந்த இடத்துல தான் நாய்களோட குணாதிசயம் மாறுது. இனி எவனும் வந்து நமக்கு உணவு தரமாட்டான், இனி நம்ம வேட்டையாடினா மட்டும்தான் நமக்கு உணவு கிடைக்கும்னு சிந்திக்க தொடங்குது. வேட்டையாடுற மனநிலைக்கு தள்ளப்பட்ட நாய்கள் அதை விட சின்ன விலங்கான பூனை, எலி, கோழி, ஆட்டுக்குட்டி இவைகளை கூட்டமா போய் வேட்டையாடுது. இப்படி வேட்டையாடி பழக்கப்பட்ட நாய்களுக்கு பிறக்கிற நாய்க்குட்டிகள் அதுகளுக்கும் வேட்டையாடுற மனநிலை கடத்தப்படுது. அந்த ஷோல கோபி அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, ஏன் பணக்காரங்க இருக்கிற இடத்துல நாய்களே இல்ல, இங்க மட்டும் இவ்வளவு நாய்கள் இருக்கே அப்படின்னு. நோ கோபினா, ஏன்னா பணக்காரங்க இருக்கிற தெருக்கள்ல குப்பையே இருக்காதுனா, பணக்காரங்க இருக்கிற தெருக்கள்ல ஈக்காக்கவே இருக்காது, நாய்ங்க எப்படின்னா இருக்கும். ஆனா இங்க அப்படியா இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டு போய் கொட்டுறது, வேஸ்டா போற எல்லா சாப்பாட்டையும் கொட்டுறது, உயிர் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அம்சத்தையும் நம்மளே செஞ்சிடறோம். இப்ப இந்த குப்பையில இருக்கிற உணவுகளுக்காக நாய்ங்க வரும், பூனைங்க வரும், எலிங்க வரும். இப்ப இதனால அந்த இடத்துல ஒரு உயிர் சூழல் உருவாகுதா? இனப்பெருக்கம் அதிகமாகுதா? குப்பையில உணவு கொட்டாம இருந்தா இந்த உயிர் சூழல் உருவாகி இருக்குமா? தெருக்கள்ல இருக்கிற குப்பைகளை சரியான முறையில அகற்றாதது யாரோட தப்பு? ஒரு சில தற்கூறிங்க நாயோட உயிரும் ஒரு குழந்தை. ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ இன்னைக்கு போகிறதுக்கு மெயின் காரணமே நம்ம சோதி ஒருத்தர் தான். ஜிஎன்எஸ் லைவ் போயிருந்தேன், அப்போ வந்து இப்படி போடுங்க ப்ரோ, பீம் ரோஸ் போடும்போது கேட்டு இருந்தாரு. ஸோ அவருக்காக தான் வந்து உடனே போட்டேன். அந்த சோல்ஜருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே இதே மாதிரி என்ன வீடியோ போன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வேற டாபிக் போகலான்னு போய் எழுதுங்க, கண்டிப்பாக டாபிக் வீடியோ போடுவோம். அப்புறம் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன்.
பாய்.